இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான். ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியத்தை பத்தி இவ்வளவு கதை பேசிட்டு, நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன மிஸ்டர் சீமான், ஹிந்தி அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன், நானும் தமிழ் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை மிஸ்டர் சீமான், நெக்ஸ்ட் நீ முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. போன வருஷம் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னோட வங்கியில் 50,000 ரூபாய் போட்டுட்டு, இது கைலிக்கு தெரியக்கூடாது, நாம் தமிழர் கட்சிக்கு தெரியக்கூடாது, மீடியாவுக்கு தெரியக்கூடாது, தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ராவு பகலுமா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினு என்னை டார்ச்சர் பண்ணிங்களே, அதெல்லாம் தாங்க முடியாமல் தானே நான் வந்து வழக்கு கொடுத்தேன். அதை அப்படியே மறைச்சிட்டு திமுக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க என் பேரை நாசம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய சொன்னீங்களே, அவ்வளோதானே மிஸ்டர் சீமன் உங்களோட யோகிதை. ஜஸ்ட் 5,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்த மதுரை செல்வம் எனக்கு 1 கோடி கொடுத்துருக்குறானோ. அதெல்லாம் என்னென்னு சால்வ் பண்ணுற யோகிதை உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்குதா? ஏதோ வாபஸ் கொடுத்துட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி முன்னாடி வந்து பழகிறதுக்கு இவ தான் கிடைச்சாலா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு கெக்க அப்படின்னீங்களே, அவ்வளோதானே அவங்களோட யோகிதை. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க போறாங்க. ஒன்றும் இல்லை மிஸ்டர் சீமான், உங்களுக்கு முதல்ல உண்மை பேசுகிற யோகியதையே கிடையாது. உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது. சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்போவே விட்டுடுங்க. என்னோட கண்ணீர் விட பேரலிசிஸ் ஆன எங்கள் அக்காவோட கண்ணீர் இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் உங்களை வந்து சும்மா விடாது. ஓகே, தயவு செஞ்சு தமிழ்நாடு மீடியா இந்த வீடியோவையும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க.